துறந்தார் பெருமை துணைகூரின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகாத, நமக்கு அதுக்கு பக்குவம் பத்தாது. ஒருத்தன் திருடனா மாறி இருக்கானா அது இறைவனோட வேலை. நம்ம வேலை என்ன? முடிஞ்ச அளவுக்கு அவனை திருத்த ட்ரை பண்ணலாம். முடியலன்னா இது நம்ம கையில் இல்லைன்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட மென்டல் பீஸ் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஊருக்கு உபதேசம் பண்ண போகிறோன்ட்டு நீங்கள் பைத்தியம் முடிச்சு சுற்றக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? முதல்ல உங்களோட மனநிலையை நீங்கள் சரி பண்ணிக்கங்க. உங்கள் மனநிலையை நீங்கள் சரி பண்ணதுக்கப்புறம் ஊரிற்கு நீங்கள் சென்று தாராளமாக உபதேசம் செய்யலாம். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா புரியலையா? ரெண்டாவது, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். உங்களுக்கு ஒவ்வொரு திருக்குறளாக விளக்கம் கொடுத்தாவே ஒரு நாள் கிளாஸ் முடிச்சிடலாம் போல. அதுலேயே அவ்வளோ அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னா என்ன? பொய் சொல்லலாம். பாதி கரெக்டாக சொல்லிட்டாங்க, சூப்பர். அதாவது உண்மையாகவே ஒரு குடும்பத்திற்கும் ஒரு உயிரிற்கும் ஒரு பொய்யானது ஒரு நலனை தரும் என்றால் அந்த பொய் கூட வாய்மையாகவே கருதி ஏற்கப்படும்ங்கிறார். யார் சொல்ற? நான் சொல்லப்பா, திருவள்ளுவர் சொல்றார். அவரை கோர்த்துட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. நான் சொன்னாதான் கேள்வி கேட்டு ஏன் உயிர் எடுப்பீங்க? நீ திருவள்ளுவர் சமாதியை தோண்டி எடுத்தா கேட்க முடியும், ஏன் அப்படி எழுதுன அப்படின்னு வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன்? பொய் பேசிட்டேன்னு சண்டைக்கு போறீங்க. இப்போ என்ன இப்போ என்ன சொல்லுவீங்க? குழந்தைங்க, பொண்டாட்டி, பிள்ளைங்க, டீச்சர்ஸு, நீ எப்படி பொய் சொல்லலான்னு போறீங்கல்ல, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? திருவள்ளுவரை பகைச்சுப்பீங்களா? இல்லை அங்கே வேலைக்கு வேலை ஆகணும்னு சண்டைக்கு போவீங்களா? சரி, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துருங்க. திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு இவன் நேரம் கட்ட நேரத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் பொய்யா பேசிக்கிட்டே இருக்கிறானே ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு, இவனுக்கிட்ட நான் கண்டுக்காமல் இருக்க முடியுமா? முதல்ல நாசூக்கா சொல்லணும், கொஞ்சம் மாற்றிக்கப்பா. அவன் உண்மையாகவே நல்லதுக்காக போய் சொன்னான்னா பரவாயில்ல. அதே பொழப்பா தெரிகிறவன் என்ன பண்ணுறது? அப்புறம் கொஞ்சம் ரஃப்பாக சொல்லணும். அதுவும் கேட்கல அப்படின்னா அடுத்து மெயில போட்டுற வேண்டியதுதான், வேலையை விட்டு தூக்குறதுக்கு. புரியுதா புரியலையா? இதுதான் இடம் பொருள் ஏவல். மதியாதார் தலைவாசல் மிதியாதே. எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? சூப்பர் தம்பி. மதிக்காத வீட்டுக்கு நான் போக மாட்டேன். எத்தனை பேர் இப்படி சிலிர்த்து போய் சிலரையெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்கல்ல. பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கோச்சுக்கிட்டு ஊருக்கு போயிடுது. மதிக்காதவ தலைமாசெல்லாம் நான் மிதிக்க மாட்டேன். பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருந்தாலும் போக மாட்டீங்களா? நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களா? அவ்வளோ பெரிய ஞானியா நீங்கள்? அப்படி யாராவது இருக்கீங்களா? இப்போ பழமொழி வீணா போச்சா போகலையா? போச்சா போகலையா? ஏங்க ஏதோ ஒரு பதில சொல்லுங்க. நான் தானங்க கத்திக்கிட்டு இருக்கேன். எஸ்ஆர்னோ கூட சொல்ல மாட்டீங்களேங்க, என்னங்க நீங்க? அப்போ எல்லா பழமொழியும் எல்லா நேரத்திற்கும் எடுபடாது. யாகாவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. அப்படின்னா என்ன? யாராக இருந்தாலும் நாவை அடக்கி பேச வேண்டும். இல்லை என்றால் பேசும் பேச்சில் சொற்குற்றம் ஏற்பட்டு துன்பத்திற்கு ஆளாகி துன்பப்படுவர், வேதனைப்படுவர்ன்றான். இப்போ நான் என்ன கேட்குறேன்? ஒரு சீனில் நடிச்சுட்டு இருக்கீங்க, கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டுறது தான் சீன். ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டராக நடிக்கிறீங்க ஒரு படத்தில். அந்த நேரத்தில் திருவள்ளுவர் தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான்னு பேசாமல் இருக்க முடியுமா உங்களால்? இருப்பீங்களா? டைரக்டர் திட்டுவார், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் திட்டுவார், டயலாக் எழுதினவர் திட்டுவார். செட்டு போட்டு ஒருத்தன் ஹீட்டாக பிடிச்சிட்டுறான், அவன் கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டுவான். டே உனக்கு எவ்வளோ நேரம்னா அந்த ஹீட்டான லைட்டை பிடிக்கிறது? 1000 வாட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது, பேசி தோட அந்த டயலாக்னு சொல்லுவானா மாட்டானா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? திருவள்ளுவரே சொல்லிட்டாருன்னெலாம் போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? திருவள்ளுவர் சொல்ல நீ இரியா, திருவள்ளுவரை இரியா ஒரு நிமிஷம். நீ ஒரு திருவள்ளுவர்னா நான் ஒரு மகாவிஷ்ணுடா, நீ ஒரு திருவள்ளுவர்னா நான் ஒரு மணிமேகலா. இந்த கட்ஸ் இருக்கணும், ஆனால் திமிரு வந்துடக்கூடாது. ஒவ்வொன்றும் இறை தானே. திருவள்ளுவருக்கு மட்டும் என்ன 7 கை 4 காலா இருந்தது? இறையை உணர்ந்து விட்டார். அவரே சொல்லியிருக்கிறார், இது நான் எழுதல திருக்குறள்ல, நீங்க என்ன எழுதுனீங்கன்னா நீங்க முட்டா போயிலுங்க, நான் எழுதவே இல்லை, அம்பாலே எனக்குள்ள இருந்து எழுத வச்சான்றாரு. யார் சொல்றாரு? திருக்குறள் எழுதுனது யாரு சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க. மாத்திரலாமா உலக போது மாதிரில? திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாருங்க, நான் எழுதவில்லை, எனக்குள் இருந்து அம்பாள் தான் எழுத வைத்தாள். ஆகிற கதையா? திருக்குறள் மாதிரி ஒரு காவியத்தெல்லாம் மனுஷன் எழுத முடியுமாங்க? எந்த பக்கம் இருந்து எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்கும்.
அதே மாதிரி திருக்குறளுக்கு இதுதான் அர்த்தம்னு எந்த கொம்பாதி கொம்பனாலையும் சொல்ல முடியாது. உங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வேற வேற மாதிரி கொடுக்கும். இதெல்லாம் யார் நினைச்சா ஆகுறது? இறைவன் நினைத்தால் ஒழிய சான்ஸே கிடையாது. சரி, அடுத்த மேட்டர் தெரிஞ்சுக்கோங்க. பழமொழி அவசியம்ன்றீங்க, பல பேர் சிலிர்த்து போட்டு சில்லறையெல்லாம் விட்டு எரிஞ்சிருக்கீங்க, எங்கெங்கேயோ போய் ஆஹா இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்ததுன்றீங்க. ஆனால் இப்போ திருவள்ளுவரே டம்மி பீஸுன்ட்டேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திருவள்ளுவராகவே இருந்தாலும் நேரங்கால சமயத்திற்கு ஏற்றாதான் திருவள்ளுவர், இல்லைன்னா திருவள்ளுவர் ஆக்கிடுவீங்க. நீங்கள் வெளியிலே இல்லையா உள்ளே வராதையான்றவீங்க நீங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பேன்னு நீங்கள் இருக்கக்கூடாது. கருணை அன்போடு இருங்க. நான் சொல்லித்தரேன். வீணா போனவன், கெட்ட வார்த்தை பேசுறவன், உங்களை அசிங்கப்படுத்துறவன், கத்தி எடுத்து வெட்ட வரவனுக்கு எதுவுமே பண்ணாம கண்ணை மூடிட்டு நிக்கிறதுக்கு பேரு கருணை கிடையாது. அவனை தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சு துவைச்சு அவன் கத்தி எடுத்து திருப்பி 2 அடி அடிச்சு அவன் மூட்டை கீழே இறக்கி அவனுக்கு நம்மளே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நம்மளே வைத்தியம் பார்க்கறது தான் மிக சிறந்த கருணை. புரியுதா புரியலையா நான் சொல்றது? கருணை என்றால் வேலை வெட்டியே செய்யாமல் சும்மாவே இருப்பன்றதுக்கு பேரு கருணை கிடையாது. அழகாக இருக்கும் மனைவியை கொஞ்சி கொண்டே இருப்பதும் கருணை தான். அழகு அகங்காரமா அவளுக்கு மாறுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் திமிர்த்தனம் பண்ணும்போது வாடி உட்காரின்னு சொல்லி 4 திட்டு திட்டுறதும் கருணை தான். அதுக்காக திட்டுறது நல்லா இருக்கு அவ பயப்படுறான்றக்காக திட்டிகிட்டே இருந்தீங்கனாலும் அதுவும் கருணையாகாது. பாருங்க எப்படி பாருங்க, இப்படி ஜம்ப் ஆகுது அப்படி ஜம்ப் ஆகுது. இது எந்த நேரத்தில் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றது மட்டும் தெரியணும் உங்களுக்கு. இது பக்குவம் வந்தால்தான் வரும், இல்லை என்றால் வராது. புரியுதா நான் சொல்றது?